அனைவருக்கும் வணக்கம். திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய அந்த கொடூரமான மரணம் உங்க எல்லாருக்குமே, நான் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த செய்தியை கேள்விப்பட்ட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கடுமையான கோபத்தை உருவாக்கி இருக்கும் இல்லையா? கடும் கோபத்துல இருக்கீங்க. பேசும்போது வார்த்தைகள் தவறிடக்கூடாது அப்படின்ட்டு எச்சரிக்கையா பேச முடியாத அளவுக்கு மேடையில் பேசக்கூடியவங்க எல்லாம் இந்த விஷயத்துல தன்னுடைய கண்டனத்தையும் தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சம்பவத்துடைய இன்டென்சிட்டி அது வெறுமனே தாக்குதல்ல ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிறத தாண்டி அணு அணுவாக ஏதோ பரம்பரையா 3-4 தலைமுறையாக ஆகாம இருந்த ஒரு வன்மத்தோட காத்திருந்த ஒரு எதிரி கையில கிடைச்சான்னா அவனை எப்படி ரசிச்சு கொள்ளுவாங்களோ அந்த மாதிரி அவர் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த காயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட காயங்கள், சிகரெட்டால சூடு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, கஞ்சா குடுத்து அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, ஏதேதோ செய்திகள் வந்துட்டு இருக்குது. மூளையில ரத்த கசிவு எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. எல்லாரும் உச்சகட்ட கோபத்தில் இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய உச்சகட்ட கோபத்துக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த சம்பவத்தை பத்தி இன்னும் பயங்கரமான கோபத்தை ஒருத்தங்க வெளிப்படுத்திருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? டாக்டர் ஷர்மிளா. ஆமாங்க, விசிக எம்எல்ஏ பாலாஜி இருக்காருல்ல, அவருடைய மனைவி. உங்க எல்லாருக்கும் வந்ததெல்லாம் என்ன கோபம்? அவங்களுக்கு வந்ததுதான் பயங்கரமான கோபம். யார் மேல? இந்த அஜித்குமார் அவர்களுடைய அந்த கொலைக்கு காரணமானவர்கள் மேலையா? அந்த சம்பவத்துக்கு யார் யாரெல்லாம் துணை போனாங்களோ அவங்க மேலையா? இல்ல அந்த சம்பவத்தை பார்த்து ஏற்பட்ட அந்த வேதனையினாலயா அப்படின்னா அதான் இல்லைங்க. பயங்கர கோபம் தான், பயங்கர வேதனை தான், பயங்கர ஆற்றாமை தான். யார் மேல? இதுக்காக திமுகவை யார் யாரெல்லாம் குறை சொல்றீங்களோ உங்க மேலதான் அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுதான். என்னையா உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதா, புத்தி இருக்குதா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு லாக்அப் டெத்து, இது ஒரு மரணம் அப்படின்ட்டு அப்படியே அப்படியே ஆளாளுக்கு குதிக்கிறீங்க. அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்ணு விரியுது. ஒரு மாதிரி அவங்க ஏதோ ஒண்ணு ஆகுறாங்க. என்ன பேசிருக்காங்கன்னு கேக்குறீங்களா? அந்த வீடியோ 2 நாளா ஓடிட்டு இருந்துச்சு. சரி, இதை பத்தி எல்லாம் நம்ம பேசணுமான்னு நினைச்சோம். இல்ல, ஒருத்தரா இருந்தா பரவாயில்ல, தொடர் முட்டுகள் வந்துட்டு இருக்குது. அந்த தொடர் முட்டுல முதல் முட்டு இதுதான், கேட்டுருங்களேன். அதானே ஏங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? 2021 போய் கிருட்டுன்னு போய் திமுக ஓட்டெல்லாம் போட்டு வந்தீங்களே, ஏங்க 24 லாக்அப் டெத் நடந்திருக்குதுன்னு சொல்லி இந்த கேள்வி கேட்கறீங்க திமுகவை பிடிச்சு? ஊபி தெரியுமா? உத்தரப்பிரதேசம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஊபிஸ் இல்ல, பீகார் தெரியுமா? அங்க 500 லாக்அப் டெத் நடந்திருக்குது. யாராச்சும் போயிட்டு அங்க போய் கேள்வி கேட்டீங்களா? ஏங்க, உங்களை தாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல தமிழக மக்கள், அங்க யூபிக்கு போய் கேள்வி கேட்டீங்களா? கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா இப்பயே டிக்கெட் புக் பண்ணுங்க. ட்ரெயின்ல போனா 2 நாள் ஆகும், கிடைக்காது. தட்கல்ல புக் பண்ணாதான் கிடைக்கும். நீங்க நார்மலா புக் பண்றதை விட டபுள் மடங்கு ரேட் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, டாக்டர் ஷர்மிளா சொல்லிட்டாங்க யூபியில போய் கேள்வி கேட்டு வாங்க அப்படின்ட்டு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்பயே அவசரமா பொட்டி படுக்கையெல்லாம் கட்டி புலிசோறு கட்டிக்கிட்டு குடும்பத்தோட போயிட்டு யூபியில போயிட்டு நின்று கேள்வி கேட்டு வந்த பிறகுதான் அஜித்குமார் அவர்களுடைய மரணத்துக்கும் அந்த கொலைக்குமான நீதியோ கேள்வியோ தமிழ்நாடு அரசை பார்த்து நீங்க கேட்கணும். 24 கொலைக்காகலாம் போயிட்டு என்னத்துக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை விட மிச்சமா இவங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த பதிவு பயங்கர வைரல். இதுக்கு பல நூற்றுக்கணக்கான பதிவுகள் பதிலா வந்திருக்குது. ஆனா அந்த பல நூற்றுக்கணக்கான பதில்களையும் நான் படிச்சு காட்ட விரும்பல. ஏன்னா படிச்சு காட்டுற நிலைமையில நான் இல்ல. அதை கேட்டா தாங்குற நிலைமையில உங்க காதுகளும் இருக்காது. அந்த அளவுக்கு வாங்கி கட்டிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இருக்கிறதுலே கொஞ்சம் கண்ணியமான வந்த கமெண்ட், ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் நான் படிச்சு காட்டுறேன். டாக்டர் ஷர்மிளா அக்கா, உங்க வீட்லயோ உங்க உறவினர்கள் வீட்லயோ காவல்துறையோட இந்த மோசமான செயல் மூலம் இது போல ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் இப்படிதான் உட்காந்து நியாயம் பேசிட்டு இருப்பீங்களா? அவங்க கேக்குறாங்க. இப்ப உங்க வீட்டுல இப்படி யாராச்சும் ஒருத்தருக்கு நடக்கக்கூடாதுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், நடந்திருந்தா இப்படித்தான் என்னங்க எங்க வீட்டுல இப்படி ஒரு லாக்அப் டெத் நடந்து போச்சுன்னு சொல்லி ஊரே உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க, ஊரே உட்காந்து எங்களுக்காக நீதி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஏங்க, அங்க போய் யூபியில பாருங்க, 500 நடந்திருக்குது, எங்க வீட்டுல 1 தானே நடந்திருக்குது. இதுக்காக போயிட்டு நீங்க எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறீங்க, போ 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 பஞ்சாயத்து முடிஞ்சு போ போ கூட்டம் போடாத அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரைட்டு, எனக்கு இன்னொரு லாஜிக் இந்த இடத்துல, இது போன்ற வாய்கள் பல உண்டு. அந்த எல்லாருக்குமே சேர்த்து பொதுவா ஒரு கேள்வி கேட்கிறேன். யூபி, பீகார், யூபியை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் லாக்அப் டெத் கம்மின்னு சொல்றீங்க, 25 என்பது கம்மி என்று நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள். ரைட்டு, 2020, 2019, 18, அதாவது கடந்த அதிமுக ஆட்சி,
அந்த காலகட்டத்திலயும் கூட யூபி, அவங்க பீகார் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா தமிழ்நாட்டுல கம்மியா தானே இருந்திருக்கும். தமிழ்நாட்டுல கம்மி தான். அப்புறம் எதுக்குங்க எல்லாம் தையத்தக்கன்னு ரோட்ல குதிச்சீங்க? மக்கள் குதிச்சாங்க. அவங்க அதிமுக ஆட்சியில தவறு நடந்தாலும் பயங்கரமா அவங்க டென்ஷன் ஆகுறாங்க, கேள்வி கேட்கறாங்க. திமுக ஆட்சியில தவறு நடந்தாலும் பயங்கரமா அவங்க டென்ஷன் ஆகுறாங்க, கேள்வி கேட்கறாங்க. ஆனா நீங்க இருக்கீங்கல்ல, இப்ப யூபிய கம்பேர் பண்ணி கேள்வி கேட்கறோங்க. நீங்க ஏன் டென்ஷன் ஆனீங்க? கடந்த ஆட்சிகள்ல. கடந்த ஆட்சியில நடந்துச்சு லாக்அப் டெத், கொடூரமான டெத். மக்கள் டென்ஷன் ஆனாங்க. நீங்க எதுக்கு மூக்குல ஒரு முகமூடி வேற போட்டுக்கிட்டு, ஜஸ்டிஸ் ஃபார் பென்னிக்சன் ஜெயராஜன் வந்துட்டு, கையில ஆளுக்கு வந்து ஏதோ அந்த வடிவேலு வந்து ஏர்போர்ட்ல இப்படி 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 காட்டிட்டு வருவாருல்ல காவலன் படத்துல, அந்த மாதிரி ஆளுக்கு ஒண்ணு வச்சுட்டு ஒரு தட்டியை பிடிச்சிக்கிட்டு எதுக்குங்க? அன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே, இல்லப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில லாக்அப் டெத் நடந்திருக்குது. நாங்கெல்லாம் வந்து எப்பயுமே தமிழ்நாட்டை யூபியோடையும் பீகாரோடையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்கை விட இங்கு சற்று குறைவாக இருக்கிற காரணத்தினால் இதை வைத்து நாங்கள் எதுவும் அரசியல் செய்ய விரும்பவில்லை. இதற்கு எதுவும் நாங்கள் கண்டனம் தெரிவிக்க விரும்பவில்லை. அதெல்லாம் பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு கப்பு சிப்புன்னு போயிருக்க வேண்டியது தானே. இதுல வந்து நடிகர்கள்ல இருந்து உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லாரையுமே தூண்டி விட்டு ஆஹா அப்படின்னு சொல்லி பேச வச்சீங்களே, அந்த எமோஷன் ஏன் வந்துச்சு? அன்னைக்கும் அதே கம்பேரிசனை போட்டு பார்த்துட்டு பொத்திட்டு இருந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு தான் மக்கள் கேட்கறாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் நியாயமா கோவப்படுறவங்க இந்த ஜனங்க, அப்பாவி ஜனங்க, உங்கள மாதிரி ஆளுங்க கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆளு யார் அப்படின்னா மரியாதைக்குரிய இயக்குனர் அமீர் அவர்கள். அவருக்கு என்னன்னு தெரியலீங்க, திமுக மேல ஒரு பாசம், அதுவும் குறிப்பா அயலக அணியிலிருந்து ஒருத்தர் கைதானதுக்கு அப்புறம் திமுக மேல கொஞ்சம் கூடுதல் பாசம் வந்துருச்சா என்னன்னு ஒன்றும் புரியலீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க அதாங்க நடவடிக்கை எடுத்துட்டாரு இல்லைங்க முதலமைச்சர். அப்படி எதனா நடவடிக்கை எடுக்காம இருந்திருந்தா நாங்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கலாம், நடிகருங்க நாங்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கலாம். நடவடிக்கை எடுத்துட்டாருல்ல. அதான் வந்து அந்த குடும்பத்துக்கிட்டயே போன் பண்ணி மன்னிப்பே கேட்டுட்டாருங்க. இந்த ஒரு மாண்பு வருமா? இது போயிட்டு இது நான் என்ன திமுக காரன்லாம் நினைச்சுக்காதீங்க இப்படி பேசுறதுனால. நான் திமுக காரன் இல்ல. ஒரு நியாயத்தை பேசணுமா இல்லையா எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அமீர் ஒரு முரட்டு முட்டு கொடுக்குறாரு. அது ஏங்க இந்த ஒரு குறிப்பிட்ட மரணத்துக்கு மட்டும் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டாரு? மீதி இருந்த 24 மரணத்துக்கு ஏன் கேட்கல? அவங்க குடும்பத்துடைய துயரத்தெல்லாம் ஏன் பங்கெடுத்துக்கல? இது மட்டும் கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளோ பிரஷர். இவங்க ஒண்ணும் அவ்வளோ நல்லவங்களா போயெல்லாம் கேட்டுறல. அவ்வளோ பிரஷர். அவ்வளோ பெரிய செய்தி ஆயிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வச்சு வெளுன்னு வெளுத்துட்டாரு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம். அந்த நீதிபதியாக உட்கார்ந்திருக்கிற இடத்துல இருந்தே பாதிக்கப்பட்ட அஜித் குமாருடைய வழக்கறிஞராக மாறி கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவர் வந்து இறங்கி அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம இந்த சாரிமா அப்படிங்கிறது நடந்துச்சு. இது என்னமோ பெரிய சாதனையாட்டம் மன்னிப்பு கேட்டாரு இல்லைங்க, அதெல்லாம் பண்ணிட்டாரு இல்லைங்க, சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாரு இல்லைங்க. சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, சரி ஏங்க சிசிடிவி தூக்கிட்டு போனாங்க? அந்த சிசிடிவி வந்து உடனடியாக இப்ப நீதிபதி கேட்கிறாரு, அந்த சிசிடிவி எங்க? அதுல தாங்க மொத்தமும் இருக்குதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாரு முதலமைச்சர்? ஏங்க மன்னிப்பு கேட்கறது ஒரு சாதனையா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டாரு. ஏங்க அவர் என்னைக்கு தாங்க மன்னிப்பு கேட்கல? அதுக்கு வந்து டிஆர்பி ராஜா ஒரு ரைட்டப் எழுதியிருந்தார் பாருங்க, மிரண்டுருவீங்க. அப்படி உங்களுக்குலாம் ஒரு மாதிரி அதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு முடிவு வந்துருவீங்க. அப்படி இருக்கும் டிஆர்பி ராஜா அவர்களுடைய ரைட்டப். அந்த மன்னிப்பு கேட்டது என்பது சாதாரண விஷயம் இல்ல. அந்த மாண்பு, அதை பார்த்து நாங்கெல்லாம் தேம்பி அழுது, தமிழக வரலாற்றில் இப்படி யாராச்சும் மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா? அந்த முதலமைச்சருடைய இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருந்திருக்க முடியும்? அப்படி இப்படின்னு எழுதி தள்ளியிருக்காருங்க. ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு. நீங்க வந்து 10 மார்க்குக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல படிக்கும்போது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா 4, 5 பக்கத்துக்கு எழுதுவீங்க. அப்பதான்டா பக்கத்துக்கு 1.5 மார்க்னு போட்டா கூட ஒரு 6 மார்க் போடுவான்ட்டு. அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன்ல அவர் இந்த மன்னிப்பு அவ்வளவு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஆமாங்க, பெரிய சாதனை இல்லையா? மன்னிப்பு கேட்டது இங்க மட்டுமா கேட்டாரு? போன தடவை எதிர்கட்சியா இருக்கும்போது பிரியாணி கடையில போயிட்டு பாக்ஸிங் போட்டாங்கல்ல உடன்பிறப்புகள், அந்த பாக்ஸிங் போட்டதப்ப அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி பெரிய அவமானமானப்ப அங்க போய் மன்னிப்பு கேட்டு வந்தாரு. மீத்தேன்ல தெரியாம கையெழுத்து போட்டோம்னு சொல்லி அங்கேயும் மன்னிப்பு கேட்டாரு. அது மன்னிப்புங்கிறது நம்ம அப்பப்ப கேட்டுக்கிற விஷயம் தான். அது என்னமோ பெரிய சாதனை. சரி, இந்த சாதனையை முன்னிட்டு என்ன பண்ணலாம்? மன்னிப்பு கேட்டது மாபெரும் சாதனை. அமீர் சொல்றாரு, டிஆர்பி ராஜா சொல்றாரு, இன்னும் பல பேர்லாம் சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? யுனெஸ்கோ விருது ஈவேராக்கு கொடுத்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு தான் அதெல்லாம் ரெடி பண்ண தெரியுமே, ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துடலாமா? அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாம்ப் படிச்சாங்களே ஆஸ்திரியால ஸ்டாம்ப், அந்த மாதிரி மன்னிப்பு கேட்ட ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி அது மாபெரும் மாண்பு அப்படிங்கிறத பாராட்டி ஆஸ்திரியா நாட்டில் ஸ்டாம்ப் படிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் எடுத்துன்னு போய் கொடுங்களா அவருக்கு.
அல்லது நியூயார்க் டைம் ஸ்கொயர் அந்த சதுக்கத்துல போனப்ப வந்து அவருடைய படத்தை வந்து பெருசா போட்டு யூஎஸ் வெல்கம்ஸ் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி போட்டாங்களா. அதனால மன்னிப்பு கேட்ட காரணத்தினால் இன்று முதல் நீ அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் அவருக்கு ஒரு புகழ் மாலையை சூடி அந்த யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த நியூயார்க்ல இருக்கக்கூடிய டைம் ஸ்கொயர்ல அவருடைய படத்தை நல்லா பெருசா போட்டு மன்னிப்பு கேட்டதை நாங்கள் பாராட்டும் வகையில் அதை வைக்கிறோம். அப்படி தானே ஒண்ணு வைக்கலாமா? இல்ல எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அட்வான்ஸா இன்னைக்கு இப்ப ரீசெண்டா ஒண்ணு பண்ணீங்களே 3000 ரூபாய்க்கு ஆப்பிரிக்க பழங்குடிகள் அவங்க கிட்ட அவங்கள தொடர்பு கொண்டு இப்படித்தான் எங்காலு யாரும் பண்ணாத ஒரு சாதனை பண்ணிட்டாரு, அதான் மன்னிப்பு கேட்டுக்கிற சாதனை பண்ணிட்டாருங்க, எல்லாம் பார்த்து மிரண்டு வியந்து போய் இருக்கிறோம். அதனால இதை பாராட்டி அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் சாரி சொன்ன ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல எதனா எழுதி அவருடைய போட்டோவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மூமெண்ட்டை போட்டு ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு லாக்அப் டெத்துக்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த குடும்பத்துக்கிட்டேயே மன்னிப்பு கேட்டிருக்கார் அப்படிங்கிறதை கேள்விப்பட்ட கென்யா நாட்டு ஆப்பிரிக்கா நாட்டு பழங்குடிகள் அடாடா இப்படி கூட ஒரு நாட்டுல இருப்பாங்களா, எங்க ஊர்ல எல்லாம் அப்படி இல்லையே என்று அவர்கள் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி கண்ணீரை அப்படியே கடகடா என்று சிந்தி அதுல வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை பாராட்டி மறுபடியும் ஆப்பிரிக்கன் டான்ஸ் 2.0 அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி கலைஞர் டிவியில போட்டு அப்படியே பரப்பிடுவோமா? ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல, உலகமே பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா இது? அப்படி பண்ணலாம். வேணா அந்த ஆப்பிரிக்கா டான்ஸுக்கு வந்து இவங்களே அனுப்பிச்சு விட்டுருங்க டாக்டர் சர்மிளா அவர்கள். ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களை பாராட்டி அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், அல்லது வந்து அங்க போய் அந்த பாராட்டுல அவங்களும் கலந்துக்கணும்ல. அவங்களும் கையில ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆப்பிரிக்க பழங்குடிகளோட அப்படியே அவங்களும் வந்து அப்படி நின்று அப்படி வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் இல்லையா? புகழ் மாலை சூடின மாதிரி இருக்கும் இல்லையா? என்ன பெரிய சமாச்சாரம், என்ன பெரிய சாதனை, என்னங்க இது? சத்தியமா போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு நம்ம பாக்குற வித்தியாசம் ஒரே வாய் தான், ஆனா அப்படியே வேற மாதிரி பேசுது. இப்ப நம்மலாம் பென்னிக் ஜெயராஜோட நிகழ்வு நடந்தப்பையும் இப்படியே தான் பேசிட்டு இருந்தோம், அஜித் குமார் நிகழ்வு நடக்கும்போது இப்படியே தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க மட்டும் பாருங்களேன், அப்பெல்லாம் இவங்க அப்படின்னா இவங்க மனிதர்களா தான் பார்க்கல, யார் ஆட்சியில இருக்காங்கன்னு பாக்குறாங்க, அதை அரசியல் பண்ணணும்னு பாக்குறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அவருடைய ஆட்சியில குற்றம் நடந்தா அது மாபெரும் குற்றம். ஆனா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில குற்றம் நடந்தா யூபி கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியான குற்றம். இதுக்கு ஏங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறவங்க மேல ஏறிட்டு வந்து டென்ஷன் ஆகுறாங்க. மக்கள் எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பேசுங்க. இது எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. 8 மாசத்துல தெரிஞ்சிடும். பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.